பெரும்பாலுமான கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாமே கடலோட ஆழத்துல வந்து அதிகபட்சம் வாழாது. காரணம் என்னன்னா, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதுல வந்து அடர்த்தியும் அதிகரிக்கும். ஆனா, டிராகன் ஃபிஷ் அப்படின்ற ஒரு வகையான மீன் வந்து மிட்ஜோனான 1500 அடி டூ 4500 அடி வரைக்கும் இருக்கிற கடலோட ஆழத்துல தான் இது வந்து வாழும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆழத்துல கிட்டத்தட்ட சன்னோட லைட் கூட உள்ள டிரான்ஸ்பரண்ட் ஆயி போகாது. ரொம்ப அடர் இருட்டுல இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இந்த வகையான மீன்களோட உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இதோட உடல் வந்து ரொம்பவும் மெல்லிசா, மண்டை கொஞ்சம் பெருசாவும் இருக்குமாம். வாயில இருக்கிற பற்கள்லாம் நல்லா ஊசி மாரி ஷார்ப்பா, டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இந்த டிராகன் ஃபிஷ் வேட்டையாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டிய தான் யூஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னா, இதோட தாடைக்கு பக்கத்துல கீழ ஒரு தாடி மாரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது பேர் பார்பல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது தன்னோட உடம்புல இருக்கிற போட்டோஃபோரஸ வச்சு அந்த பார்பல வந்து மின்ன வைக்கும். அது மின்றத பார்த்து சின்ன சின்ன உயிர்கள் வந்து அத அட்டாக் பண்றதுக்கு வரும். அப்பேல அந்த மீன்கள வந்து இது வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்ரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆழ்கடல்ல வாழ்ற நெறைய உயிரினங்களுக்கு வந்து சிவப்பு கலர் லைட் வந்து பார்க்கறதுக்கான எபிலிட்டியே இருக்காது. ஆனா இந்த வகையான மீன்கள் மட்டும் சிவப்பு கலர் லைட்ட வந்து எமிட் பண்ணவும் முடியும். அதே சமயம் அத யூஸ் பண்ணி மத்த உயிரினங்கள வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடவும் முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து இது ஃபிளாஷ் லைட் மாரியே ஒர்க் ஆவுது. என்னதான் இந்த மீன்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும், பயங்கரமாவும் இருந்தாலும், ஆழ்கடல்ல இருக்கிற எக்கோசிஸ்டம் வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காம். இத பத்தின உங்களோட ஐடியாஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.